கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்தில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் இடத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் சொல்லுங்க. சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நாளை காலை 5:51 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய வைகை ஆற்று பகுதியிலே முழுவதுமாக அங்கு தூய்மைப்படுத்தப்பட்டு அங்கு தடுப்பு வேலிகள் அமைத்து அங்கு பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வைகை ஆற்றுக்குள்ளாக 2 மண்டபப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மண்டபப்படியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் மற்றொரு மண்டபப்படி வீரராக பெருமாள் கோவில் சார்பிலும் 2 மண்டபப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதனால் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாநகர் காவல்துறை சார்பில் 7000 காவல்துறையினர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளழகர் தற்போது பல்வேறு இடங்களில் மண்டபப்படிகளில் எழுந்தருளி எதிர் சேர்வையாற்றி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு கல்லாகுளம் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்திற்கு செல்வார். அங்கு திருமஞ்சனம் காணப்பட்டு அதற்கு பின்பாக தங்க குதிரை வாகனத்தில் அங்கிருந்து புறப்படுவார். அதிகாலை 2 மணி அளவில் கல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து புறப்படக்கூடிய கள்ளழகர் வழிநடைகளிலும் இருக்கக்கூடிய 80 மண்டபப்படிகளில் எழுந்தருளி அதன் பின்பாக 5:51 மணியிலிருந்து 6:10க்குள்ளாக வைகை ஆற்றுக்குள் எழுந்தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வைகை ஆறு முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வைகை அணையிலிருந்து நேற்றைய முன்தினம் 1000 TMC தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரானது நேற்று வைகை ஆற்றுக்கு வந்தது. தற்போதும் அதனை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பின்பு கோடையிலே வைகை ஆற்றிலே தண்ணீர் வருவதனால் அப்பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் அந்த பகுதியையும் அந்த கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய இடத்திற்கு செய்யப்பட்டுள்ள அந்த பணிகளையும் நின்று பார்வையிட்டு புகைப்படங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிதான் அந்த பணிகளானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை முதலே பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு கள்ளழகர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு மாற்று வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதனால் அவர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை வசதிகள் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் அங்கு மக்கள் கூடுவதனால் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலே மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு கள்ளழகர் வந்து சென்ற வழிகளிலே உடனடியாக அந்த இடங்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று இரவிலிருந்தே பொதுமக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து குவிந்த வண்ணம் இருப்பார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நடந்து சென்று கள்ளழகரை தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய விருந்தினர்கள் மற்றும் பிற அனைவரையும் ஒரே நேரத்தில் கள்ளழகர் தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாலை நடைபெறக்கூடிய நிகழ்விற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கள்ளழகர் தாமதமின்றி அந்த இடத்தில் வந்து எழுந்தருளக்கூடிய இடத்திலே வழிநெடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணியானது தற்போது முடுக்கிவிடப்பட்டு பணிகள் விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.